ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சொல்கிறேன், நாட் ஏஐ. இதில் வந்துட்டு யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நிறைய காசு எடுக்கலாம். அண்டு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட தேவையில்ல, ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்ல. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்லேயே முடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இஸ் பெஸ்ட். ஏன்னா நானே ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ என்கிட்ட வந்து 31 கோடி பாயிண்ட் இருக்குது பர் டேக்கு. எனக்கு வந்து நான் அந்தளவுக்கு வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இந்த 10 நாளில். ஏன்னா ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி, போன மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிச்சது. ஸோ அந்த டேட்லேயே நான் 10 நாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்படின்னா வெறும் 10 நாளில் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். அண்ட் வந்து 10 நாள்லனா ஒரு கேம் 2 கேம்லாம் போட்டு நான் இவ்வளோ தூரம் வரல. கிட்டத்தட்ட 1000 கேம் ப்ளே பண்ணி நான் இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் அப்டேட் பண்ணி வந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து நார்மலாகவே மைனிங் வந்து இப்போ 3 ஹவர்ஸுக்கு எனக்கு வந்து 3 மில்லியன் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அண்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக நான் பார்த்துருவேன். இது ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் வந்து லிஸ்ட்டு அதை நான் பார்த்தப்பயே நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி நான் போட்டிருக்கலாம். ஆனால் அதில் வந்து ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அதான் ப்ளஸ் எதுனா எதாவது அப்டேட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல. அதனால் நான் கொஞ்ச நாள் விளையாண்டு பார்த்துட்டு அப்புறம் அப்டேட் பண்ணலான்னு. ஸோ இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டணும். இதை வந்து நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணால் உனக்கு மட்டும் ரெஃபரல் வரும்ப்பா, நீ சம்பாரிச்சிடா, எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா இந்த மாதிரி எண்ணத்தை தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறேன். அந்தளவுக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்தளவுக்கு பாயிண்ட்ஸே இருக்காது. வெறும் வந்து 150 பாயிண்ட்டோ என்னமோ தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 150 இல்லை 15,000 பாயிண்ட்டோ சம்திங் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ டாஸ்க் தொட்டிங்க அப்படின்னா டெய்லி போனஸ் இதை நீங்கள் தொட்டு க்ளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்துக்கோங்க, டே 1, டே 2, டே 3லேருந்து டே 12 வரையும் இருக்குது. அதுக்கப்புறம் டே 12 முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் டே 1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 3 மாதம் தான் 3 மாதம் 2 மாதம் தான் ரன் ஆகும்னு வச்சுக்கோங்க இந்த ப்ராஜெக்ட். ஸோ அந்த மைண்ட் செட்டில் விளாடுங்க. அப்போ தான் வந்து அதிக பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இன்னொன்று விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்கச்சக்க பேர் வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, க்ளைம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து ரொம்ப ஆசை வரும். ஏன்னா எனக்கே இப்போ வந்துச்சு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் அப்டேட் பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்து என்கிட்ட வந்து ஒரு 250 கோடி பாயிண்ட்டாக வந்துருக்கும். ஸோ நான் அதையும் நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 90 மில்லியன் பர் கேமுக்குன்னு விளாண்டார். ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெஃபர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் ரெஃபர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு பர் கேமுக்கே 90 மில்லியன் பாயிண்ட், கிட்டத்தட்ட 9 கோடி பர் கேமுக்கு மட்டுமே. அவர்லாம் அசால்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அசால்ட்டாக இதில் சம்பாரிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. இது வந்து இவ்வளோ தான் அப்டேட்டு. அண்ட் ட்விட்டர் இது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் வேலெட்ன்னு இருக்குல்ல, இதில் நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். கனெக்ட் வேலெட்டை நீங்கள் தொடும்போது ஹேக்டு வேலெட் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியம். ஹேக்டு வேலெட்டாக இருந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டது ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அண்டு என்கிட்ட ஆல்ரெடி டெலகிராமில் இதான் ப்ரோ இருக்குது. நான் எப்படி இதை வேறு எதில் மாற்றி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டான் கீப்பர் அப்படின்னு ஒரு வேலெட் இருக்குது. ஸோ அந்த வேலெட் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே டான் கீப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் காட்டிடுறேன். பாருங்க, டான் கீப்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. வேலெட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துல வந்து ஒன்றே நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா டெலகிராம் வேலெட்டான்னு கேட்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வேலெட் இருக்கும். அதில் வந்து ஸ்டார்டிங்லேயே டான் கீப்பர் இருக்கும். டான் கீப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டான் கீப்பர் போகும். ப்ளஸ் உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பின் நம்பர் என்ட்ரி பண்ணால் தான் அந்த ஆப்பில் போகும். போனோடனே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் கனெக்ட் பண்ண தான் அதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் அன்வான்டாக வேறு எதையாவது வெப்சைட்டில் போயிட்டு கனெக்ட் பண்ணுறதோ அண்ட் இதுமாரி விஷயத்தை வச்சுக்காதீங்க. ஏன்னா அடுத்தது நான் இது வந்து எந்த டீம் என்னென்ன டீம்லாம் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை நான் காட்டிடுறேன். அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக மைண்ட் பண்ணுவீங்க. ஓகே, இது எல்லாமே வந்து சிம்பிள் தான். இதில் வந்து கனெக்ட் பண்ணுறது, இதில் சாட் பண்ணுறது இதெல்லாம் சிம்பிள் தான். அண்ட் அந்த டெலகிராம் சேட் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சேட் லெவலே 7 வரையும் போயிடுச்சு. குரூப்புக்கு அத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இடம் பத்தாமல் லிமிட்டடில் வச்சுருக்காங்களான்றது. அத்தனை பேர் மேலே ஜாயின் பண்ண முடியாமல் இப்போ சேட் 7 வரையும் போயிருக்கு. நான் 7th சேட்டில் தான் இருக்கிறேன். நீங்களும் 7th சேட்டில் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5K பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு விட்டுருங்க. அண்ட் செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு டேமேஜ் ஹெல்த் மைண்ட் இருக்கும். சரி, மைனை விட்டுருங்க. அது வந்து ரொம்ப நான் பண்ண அளவுக்கு நீங்கள் வரணும்னா 10 நாள் கஷ்டப்பட்டதை நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு அது வேணாம். நான் சொல்கிறேன் ஏன் வேணாம் அப்படின்றத. எதுவும் நீ பண்ணிக்கணுன்றதையும் சொல்லிடுறேன். அண்டு ஹெல்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேமேஜ் இம்பார்ட்டன்ட். என்னோடய ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 28. ஓகேவா? டெத் போல் வந்து நான் எத்தனை பேர் கொண்டு இருக்கேன்னா கிட்டத்தட்ட 1,76,000 பேர் வந்து நான் கொண்டு இருக்கேன். அந்த பாயிண்ட் 75 இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. அண்ட் வாரியரில் வந்து லெவல் வந்து 36ல் இருக்கேன். அந்த லேபில் தான் இதுதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து ஒரு 20 வேணாம், ஒரு 15 லெவல் ஓகேவா? இதில் எல்லாத்துலேயுமே வந்து 15 லெவல் கிட்ட ரீச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு அப்டேட் இல்லை. நான் எது அப்டேட்னு சொல்கிறேனோ முக்கியம் சொல்கிறேனோ அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்டு செகண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாலும் இதுலேயும் வந்து ஒரு 15 கிட்ட வந்து பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே 18, 19 இதில் தான் நான் இருக்கேன்.
15 பண்ணிக்கங்க. ஏன்னா அதுதான் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க, இதுக்கப்புறம் வர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, பாயிண்ட்ஸும் வந்து மைனஸ் ஆகாது. ஸோ இதில் ஒரு விஷயமும் இல்லை. இப்போ நான் வந்து 4 மில்லியன் கொடுத்து நான் இதை அப்டேட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு ஆளை சுட்டுட்டேன்னா அவன்கிட்ட எனக்கு பாயிண்ட் நான் கிளைம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 122 எனக்கு வந்து ப்ளஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஆனால் அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3rd லெவல் கூட ஒரு சில டைமில் கொடுத்துருக்கலாம். அந்த வில்லன்ஸை கொல்லும்போது நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து 15ல் வச்சுக்கோங்க. அண்ட் வாரியர் இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் எய்ட் வந்து நான் 17ல் வச்சுருக்கிறேன். ஓகேவா, நீங்களும் 17ல் வச்சுக்கோங்க. அண்டு நான் வந்து டாக்டிக்கல் மூமெண்ட் அது வந்து நான் வந்து 22வது லெவலில் நான் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நான் 22 மில்லியன் வந்து நான் கொடுத்தா அடுத்து வந்து 40 ப்ளஸில் கிடைக்கும். ஸோ எனக்கு அது தேவையில்லை. அண்ட் வந்து ஃபயர் ஆர்ம்ஸ் ட்ரைனிங்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு கேட்காதீங்க, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு 15 லெவலில் எல்லாத்தையும் இப்போ செட் பண்ணி சொல்லிக்கிட்டேன். ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 லெவலில் ரீச் 20 ப்ளஸ் இல்லைன்னா 25, ஓகேவா, 25 லெவலில் வந்து ரீச் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது வரையுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. ஓகேவா, இப்போ நான் வந்து இதை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட நான் வந்து 63 கோடி நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து 47 ப்ளஸ் எனக்கு கிடைக்கும். ப்ளஸ் இது எதுக்குன்னா, இந்த ஃபயர் ஆர்ம்ஸை வச்சு இப்போ நான் எனிமி சுடுறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் லெவலில் வர்ற நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆளை சுடும்போது ஒரு எக்ஸ்பி வந்து 10 குறையும். இப்போ நான் சுட்டேன் அப்படின்னா 675 குறையும். டிஃப்ரென்ஸ் இதுதான். நான் அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் கேமும் விளாண்டு காட்டுறேன் அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பட் போக 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 உங்களுக்கே வந்து ஈஸியாக தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். பர் டேக்கு வந்து ஒரு 1 கோடி பாயிண்ட்டு அப்படின்னா 5 கோடி பாயிண்ட் நீங்கள் கிளைம் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்க. அப்போ 10 டேஸ்க்கு வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 50 கோடி. ஓகேவா, 20 டேஸ்க்கு 100 கோடி. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட்டை வந்து மைக்ரேட் பண்ணி தான் நமக்கு தருவாங்க. அப்படி மைக்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு டிஜிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரிவார்ட்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஒருவேளை ரிவார்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரிவார்ட்ஸும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதனால் இதை கேம்ஸில் தான் அதிகமாக வந்து ப்ளே பண்ணி எடுத்துக்க முடியும். ரெஃபரல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்தளவுக்குலாம் கிடைக்காது. பண்ணணுன்னா 1000 கணக்கில் ரெஃபர் பண்ணால் மேபி அது சான்ஸ் இருக்குது. எந்த ஒரு விளையாடவும் தேவையில்ல. அண்ட் நீங்கள் வந்து சும்மா ஒரு நாளைக்கு டெய்லி கிளைம் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். அந்தமாரி 1000 கணக்கில் பண்ணிருந்தால். சரி, ஓகே, அதெல்லாம் வேணாம். நான் இப்போதைக்கு வந்து ஃபயர் ஆர்ம்ஸ் ட்ரைனிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரென்த்து ஓகேவா, நான் வந்து இப்போ 29ல் இருக்கேன். நீங்கள் வந்து 25 ரெண்டுத்துலேயுமே 25ஓட நிறுத்திக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா நானே காட்டியிருக்கேன் எவ்வளோ செலவாகும் அப்படின்றது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி நான் அப்டேட் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை அப்டேட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப செலவாகுது. ஓகே, இப்போ நான் வந்து இது எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா, இது ஹோம் பேஜ். அண்ட் ஹோம் பேஜில் வந்து இப்போ என்கிட்ட 31 crore பாயிண்ட் இருக்குது. இப்போ 31 crore பாயிண்ட்டில் இதையும் நான் சொல்லிடுறேன். 31 crore பாயிண்ட்டில் இப்போ வந்து நாட் காயினில் நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நான் இப்போ வந்து 1 கோடி பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து 10,000 டோக்கன் தந்தாங்க. அப்படின்னா 1 கோடி பாயிண்ட்டுக்கு 10,000 டோக்கன்னா மொத்தமாக 8 டிஜிட். 8ல் 3 டிஜிட் வந்து மைனஸ் பண்ணி ஆமாம் 3 டிஜிட் வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதுலேயும் கணக்கில் எடுத்துக்கோம். இப்போ 3 டிஜிட் மைனஸ்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3,17,000 டோக்கன்ஸ் கிடைக்கும். இதுவே 4 டிஜிட் அப்படின்னு வச்சிங்கன்னா 31,000 டோக்கன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, பர் டோக்கன் எனக்கு தெரிஞ்சு இது எல்லோ ப்ராஜெக்ட்ன்றதுனால ₹1 லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ₹1 லிஸ்ட் ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது சும்மா நான் சொல்ல விஷயம் தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் எப்படி விளாட்ணுன்னு சொல்லிடுறேன். இந்த நடுவில் இருக்கிறது நீங்கள் தொட்டிங்கன்னா இப்படி வந்துடும். ஸ்க்ரீனை இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஆட்டோ ரொட்டேட்னு இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ரொட்டேட் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் டேப் டூ லீவ் சிட்டிஸ் அப்படின்னு. ஸோ இதில் வந்துட்டு அதை வச்சிங்கன்னா இந்த ரொட்டேட் ஆகிடும். நான் ஒரு கிளிக்கிட்டே வந்து 750 இந்த மாதிரிலாம் பார்ப்பேன். நான் சுட்டுகிட்டே இருக்கேன்ல, இல்லை நான் சுட்டுகிட்டே இருக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிடிச்சிடணும். ஓகே, இந்த மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கும்போது பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டே இருங்க. இதில் பிடிக்க பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளால் ஆட் ஆகும். சின்னதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியல, பெருசாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சுட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் பாஸ் லெவலில் நான் வந்து கடைசி வரையும் வந்து பார்த்தது பார்த்திங்கன்னா 3rd லெவல் பாஸ் வரையும் நான் ரீச் ஆகிருக்கேன். அதுக்கு மேலே என்னால் ரீச் பண்ண முடியும். ஸோ 3rd லெவல் பாஸ் ரீச் பண்ணணும்னா நிறைய அப்டேட் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து சிம்பிளாக அவனுக்கு கொடுத்தா. ஓகே, இதுதான் வந்து பாஸ். ஓகே, அந்த பாஸ் வந்து சுடணும். எனக்கு வந்து இப்போ அதிகமாக எக்ஸ்பி பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவனை ஈஸியாக பண்ணிட்டு. ஆனால்
இல்லைனா ஆட்டோ கிளிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணாதவங்க விட்டுருங்க. ஓகே, இது வந்து செகண்ட் லெவல் பாஸ். ஓகே, அந்த செகண்ட் லெவல் பாஸ் கொண்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். அண்ட் இதையும் நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னா தேர்ட் லெவல் பாஸ் வரும். தேர்ட் லெவல் பாஸ் தான் வந்து அவனுக்குள்ள ஈஸியாக கொண்டுடலாம். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய மிஷின்ஸ் வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ தான் பிடிக்கும் இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு இவனை முழுசாகவும் கொண்டுறக்கூடாது. அதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்தாண்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம இன்னும் பிடிக்கல. பாயிண்ட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹெச்பி லெவலையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஹெச்பி லெவலோ ஓகே, இவனை நான் கொண்டுட்டேன். இந்த பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய இதை பாருங்கள். இதுவே ரொம்ப கஷ்டம் அவங்க சொல்கிறது. ஆனால் வந்து மில்லியன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பர் கேமுக்கே 6 மில்லியன் பாயிண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. அதே மாதிரி இப்போ விளையாட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து லீவ் கொடுத்துறாதீங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகாது. பக் இருக்குது, இன்னும் இதில் பக் இருக்குது. அவங்க வந்து சர்வர் எப்படி இருக்குன்னு நம்மளை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அதில் மெசேஜ் பண்ணுறதுலேயும் நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், சேட் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் அந்த பக் இருக்குது. அதனால் இப்போ வந்து ஒரு 10 செகண்ட் ஆயிருக்கா, இப்போ கொடுத்தோம்னா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் விளையாண்டு முடிச்சோடனே லீவ் டக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆட் ஆகாது. ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல. இப்போ வந்துட்டு இது யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லணும். அனௌன்ஸ்மெண்ட் ஓகேவா, இதுதான் 7th லெவல். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாலே 7th லெவல் சேட்டில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. ஓகேவா, எல்லாமே இது அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ தொட்டால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே நாட் ஏஐ அப்படின்றது வந்துருச்சு. டீம் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் இருக்குது, பைபிட் இருக்குது, ஓகேவா. இதில் வந்துட்டு இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்தாலே கண்டிப்பாக லிஸ்ட் ஆகுன்றது அர்த்தம் தான். அண்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன், அண்ட் லிங்க்கையும் கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு விளாண்டுக்குங்க. இதையும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் நினைப்பீங்களா கடைசியாக என்னென்னா இவன் ரெஃபர் பண்ணியிருப்பான், அதனால் வந்து உனக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் நீங்கள் எப்படி வேணால் அப்டேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதையும் நான் காட்டிடுறேன். எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அதில் இந்த ரிவார்டு கிடச்சிருக்கு, அந்த ரிவார்டை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது. அண்ட் இதேமாரி இப்போ உள்ளார வந்து இன்னும் க்ளைம் பண்ணி இன்னும் க்ளைம் ஆகலை, இதுலேயும் பக் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு மாற்றி இப்போ வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும். இதுலேயும் நிறைய பக்ஸ் இருக்குது, அதனால தான். ஸோ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் 10 பேர் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த 10 பேரில் எல்லாருமே எவ்வளோ பாயிண்ட் வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா, வெறும் வந்து 2 லட்சம் பாயிண்ட்டு. இதில் ஒருத்தர் மட்டும் தான் அதிகமாக வச்சுருக்காரு. 3.45 மில்லியன் வச்சுருக்காரு. ஓகேவா, வெறும் 30 கோடி 30 லட்சம் பாயிண்ட் வச்சுருக்காரு. அண்ட் இதில் இன்வைட் வந்து போனஸ் பாருங்கள், வெறும் ஒரு 1 லட்சம் பாயிண்ட் தான், 100K தான், அவ்வளோதான். 100K வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது. இப்போ வந்து ஒரு ஒரு 10 கோடி வருது அப்படின்னா இன்வைட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நான் இன்னும் அப்டேட் பண்ணியிருக்கலாம், வரல. ஓகேவா, இதுதான் உண்மை. அண்ட் இப்பயும் புரிஞ்சுக்கிங்க, இதை இன்வைட் பண்ணால் தான் விளையாட முடியும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஹார்ட் ஒர்க், நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம்.